ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எரிவாயு சிலிண்டர் பெற புதிய கட்டுப்பாடுகள், புதிய ரூல்ஸ் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களால் சிலிண்டரை அடிக்கடி ஆர்டர் பண்ண முடியாது. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் அவங்களோட போர் காரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில கட்டுப்பாடுகளை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சிலிண்டர் முன்பதிவு முக்கிய தகவல். ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கிய பிறகு அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் புரோபன் மற்றும் டியூப்டான் ஆகியவற்றை வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் தயாரிப்புக்கு மடைமாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால அவங்க அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு உத்தரவு. வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இறக்குமதி செய்யப்படும் எரிவாயுவை வழங்குவதில் மருத்துவம், கல்வி போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உங்களுக்கான சிலிண்டர் விலையை அதிகரிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நார்மல் சிலிண்டர் விலையும் 60 ரூபாய் ஏற்றிருந்தாங்க. அது இல்லாம கமர்ஷியல் சிலிண்டர் விலையை 110 ரூபாய் ஏதோ ஏற்றிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க மினிமமா முன்னாடி 21 நாட்கள் கழிச்சு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 25 நாட்களாக அதை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநியோகம் நிறுத்தம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போர் சூழல் நீடிப்பதால் தொழிற்சாலை மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அறிவிச்சிருக்காங்க. தங்கள் தேவைக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹோட்டல்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால பெங்களூர்ல இன்று முதல் ஒரு சில ஹோட்டல்கள் இயங்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பிரதமர் மோடி தலையிட்டு தீர்வுக்கான சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் கடிதம் எழுதியிருக்காங்க. ஒரு சில ஹோட்டல்கள் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதனால பாத்தீங்கன்னா, இங்க கமர்ஷியல் சிலிண்டர் வேலை அவங்க கிடைக்காதனால ஒரு சில ஹோட்டல் ஆல்ரெடி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமை நீடிச்சுன்னா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய ஹோட்டல் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் இந்த நிலைமை நீடிச்சுன்னா நமக்கு வீட்டுக்கு கிடைக்கிற சிலிண்டர் கிடைக்கிறதுக்கும் தட்டுப்பாடுகள் நிறைய நீடிக்கும். இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.